ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நாம் கன்னியாகுமரி அப்புறமா கேரளா ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் கிச்சடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் வெள்ளரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அரைக்கப்பளவுக்கு தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்தால் போதும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வெள்ளரிக்காய் நல்லாவே வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதில் நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பாருங்கள், இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கெட்டியான தயிர் அப்புறமா தயிரை உடச்சி ஊற்றி 2 விதமாக சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் முக்கியமானதே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும். அப்படி இல்லைன்னா அந்த தேங்காயும் தயிரும் பிரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் தான் இது பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதில் நாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை இடித்து சேர்த்துக்கலாம். அதாவது லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சடிக்கும் கிச்சடிக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். பச்சடியில் நம்ம இந்த மாதிரி சேர்க்க மாட்டோம், ஆனால் கிச்சடியில் சேர்ப்போம். ஸோ கடுகு சேர்த்துட்டு லைட்டாக ஆவி வர ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை இது சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அதை நாம் இந்த கிச்சடியில் சேர்த்துடலாம். சேர்த்து அப்புறமா இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், கலந்து விட்டுட்டோன்னா நம்ம கிச்சடி இப்போ ரெடி ஆயிரும். அதோட கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கல்யாண வீடு அப்புறமா ஓணம் ஸ்பெஷல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் எல்லாம் இது ரொம்பவே ஸ்பெஷல் டிஷ்ஷு. அண்ட் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.